சொல்லலாம். எம்ஜிஆர், விஜயகாந்த் அண்ட் இப்போ விஜய் அரசியலுக்கு வரலாம்னு இவங்க முடிவெடுத்த பின்னாடி அவங்கள அழிக்க அப்போசிஷன்ல இருந்து எந்த அளவுக்கு இறங்கி ஒரு மனுஷன் மேடையில நிக்கிறான். கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக ஆரம்பிச்சாரு. வருவேன் ஏன் வெறி என் மக்கள்ரா, என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன பேருமே ஒரே பிளே புக்கை யூஸ் பண்ணாங்க. விஜயகாந்தோட சினிமேட்டிக் பாடி லாங்குவேஜ் அண்ட் டைலாக் டெலிவரி வச்சு அவர் ஒரு காமெடி ஆக்டர் இன் பாலிடிக்ஸ்னு லேபிள் பண்ணாங்க. சினிமால தான் கேப்டன், ரியல் லைஃப்ல இவர் ஒரு ஜோக்கர்னு டிவி டிபேட்ஸ்ல கலாய்ச்சாங்க. அவரோட தொண்டர்களை அன்எஜுகேட்டட் கிரௌடுன்னு ஒரு எலைட்டிஸ்டா மார்க் பண்ணாங்க. அவர் அசிங்கப்படுத்தினா ஓடிடுவார்னு எதிர்கட்சிகள் நினைச்சாங்க. ஆனா கேப்டன் அதுக்கெல்லாம் அசரல. அவர் மக்களோட சாதாரண தமிழ்ல பேசினாரு. அவரோட எளிமையான பேச்சு தான் பின்னாடி சிஸ்டமோட வாயை அடைச்சது. கேப்டனை எதிர்க்கிறதுக்காக எதிர்கட்சி எடுத்த ஒரு பெரிய ஆயுதம் கேரக்டர் அசாசினேஷன். கேப்டனோட கண் எப்பவுமே சிவப்பா இருக்கும். அதையே ஆயுதமா எடுத்து அவர் எப்பவுமே போதையில தான் இருப்பாருன்னு ஒரு வதந்தியை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. சோசியல் மீடியா பெருசா வளராத அந்த காலத்திலேயே மீடியாவை வச்சு கேப்டன் குடிகாரர்னு ஹெட்லைன்ஸ் போட்டாங்க. அது அவரோட ஜென்டில்மேன் இமேஜை டேமேஜ் பண்ண போடப்பட்ட ஒரு டர்ட்டி ஸ்கெட்ச். ஆனா மக்கள் முன்னாடி அவர் குடிகாரனா தெரியல, வறுமையை எதிர்க்கிற கருப்பு எம்ஜிஆரா தான் தெரிஞ்சாரு. 1990 கடைசியில சவுத் இந்தியன் பிலிம் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் மேல லட்சக்கணக்கில் கடன் இருந்துச்சு. வட்டி மேல வட்டி போட்டு அந்த கடன் 4.5 கோடியை தொட்டு நின்னுச்சு. சங்கத்தோட பில்டிங்க பேங்க்காரங்க ஜப்தி பண்ண ரெடியா இருந்தாங்க. எதிரில் இருந்தவங்க இந்த கடனுக்குள்ள விஜயகாந்த மாட்ட வச்சா அவர் கெரியரும் அரசியல் கனவும் மொத்தமா காலி ஆயிடும்னு நினைச்சாங்க. 2000வது வருஷத்துல அவர் பிரசிடென்டா போட்டாங்க. அந்த பதவி அவருக்கு ஒரு முள்கிரீடமா தான் இருந்துச்சு. கேப்டன் பிரசிடென்டா ஆன உடனே சங்கத்தில இருந்து கண்ணுக்கு தெரியாத எதிராளிகள் அவர் மேல கரப்ஷன் அலிகேஷன்ஸை ஃபைல் பண்ண பார்த்தாங்க. கடனை அடைக்க முடியாம அவர் சங்கத்தை மொத்தமா விற்க பாக்குறாருன்னு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஆனா கேப்டனோட அரேஞ்ச் பண்ணாரு. இது ஒரு சாதாரணமான ஷோவே இல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன் 2 பேரையும் ஒரே மேடையில கொண்டு வந்து சினிமா வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மெகா ஈவெண்ட் நடத்தி காட்டினாரு. அப்போ 5 நாளைக்கு மொத்த தமிழ் சினிமாவோட ஷூட்டிங்கையும் நிறுத்தி வச்சிருந்தாரு கேப்டன். அந்த ஸ்டார் நைட் மூலமா வந்த மொத்த பணத்தையும் வச்சு சங்கத்தோட 4.5 கோடி கடனை மொத்தமா அடைச்சாரு. பேங்க்ல இருந்து பில்டிங் டாக்குமெண்ட்ஸை மீட்ட உடனே அது சங்க தொண்டர்கள் முன்னாடி காட்டி, இப்போ நம்ம சங்கம் யாருக்கும் அடிமை இல்லைன்னு நெத்தியடி பதில கொடுத்தாரு. எதை டிராப்னு ஆப்டார்னெல்லாம் ஏளனம் பண்ணாங்க. கேப்டன் நின்ன விருதாச்சலம் தொகுதி அப்போ பாமகவோட அசைக்க முடியாத கோட்டையா இருந்துச்சு. கேப்டனா அந்த தொகுதிக்குள்ளேயே லாக் பண்ணி அவர் ஊரு ஃபுல்லா கேம்பெயின் பண்ண விடாம பிளாக் பண்ணாங்க. ஆனா ரிசல்ட் வந்தப்போ மொத்த தமிழ்நாடும் ஷாக் ஆச்சு. கேப்டன் தனியால விருதாச்சலம்ல வின் பண்ணாரு. மீடியாலாம் கேப்டன் வெறும் ஒரு சீட்ல தான் ஜெயிச்சாருன்னு நியூஸ் போட்டாங்க. ஆனா அந்த ரிசல்ட்ஸ்குள்ள ஒரு டார்க் ட்ரூத் இருந்துச்சு. தேமுதிக மொத்தமா 30 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. அதாவது கிட்டத்தட்ட 10% ஓட் ஷேர். பல தொகுதியில டிஎம்கேவும் ஏடிஎம்கேவோட வெற்றியை தடுத்தது கேப்டனோட ஓட்ஸ் தான். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றுல கட்சி ஒரே வருஷத்துல தனியா நின்று 10% ஓட் ஷேர் எடுத்தது விஜயகாந்த் மட்டும்தான். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்போஷனுக்கு கேப்டன் மேல இருந்த ஜோக்கர் இமேஜ் போய் த்ரெட் இமேஜ் வந்துச்சு. டெபாசிட் கூட வாங்க மாட்டாருன்னு நினைச்ச ஒரு கட்சி இப்போ 2 பெரிய